எழுதிருக்கியா இல்லையா? ஏதோ எழுதிருக்கேன். ஆமா, நீ எப்படி எழுதிருக்க? நான் நல்லா எழுதிருக்கேன்ப்பா. அதிகமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரும்னு நினைக்கிறேன். மலர், அறிவு வந்துட்டாண்டி. ஏய், பேக்ல ஏதோ வெயிட் எடுத்துட்டு வந்திருக்காண்டி. ஏய், முறுக்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. பிடிக்கும். வாய் மூடிட்டு சும்மா இருடி. கையில என்ன பார்சலா? இது முக்கியமான பார்சல் மலர், உன்கிட்ட கொடுக்கலான்னு. இந்தா மலர். என்ன தீபாவளி பலகாரமா? ரொம்ப வெயிட்டா இருக்கு. தேங்காவா? கோஸ் லூசாடி, இவ்வளவு பெரிய gift பாக்ஸ்ல தேங்காய் எடுத்துட்டு வர? என்ன மலர் இப்படி சொல்லிட்டேன்? நான் முதல்ல நட்டு வச்ச தென்னை மரத்தோட முதல் காய் இது. அதான். ஏன் கிட்ட ஏது குடுக்குற? தேங்காய் கடைக்காரன் கிட்ட கொடுக்க வேண்டியதானே? 10 20 கொடுத்துருப்பான்ல. அப்படி இல்லை மலர், நீ தான் எனக்கு சாமி. அதான் இந்த காணிக்க. மலர், உனக்காக எப்ப என்ன வேணாலும் செய்வேன் மலர். ஓஹோ, அப்படியா? அப்போ ஒண்ணு பண்ணு. இந்த தேங்காவை தலையில வச்சுக்கிட்டு இந்த கிரவுண்ட 3 சுத்தி வா. இது இந்த சாமி சொல்லும் வாக்கு. சரி மலர். போ. நாம ஏன் கிரவுண்ட சுத்தணும்? ஐடியா வந்துச்சு. சபி, ரூபா கொஞ்சம் தள்ளு. ஸ்ரீ, நீ கொஞ்சம் தள்ள. ஒன்னு சொன்னேன் நான். பணத்தை வாங்குறேன். என்னடி பண்ற? 2 லேட்டஸ்டா எவ்வளவு ஐடியா கொடுத்தேன், கடைசியில திருவிளையாடலுக்கு போயிட்டேனடா. இந்த கிரவுண்ட் என்ன மலர்? இந்த உலகமே எனக்கு நீதான். அதான் ஒன்ன சுத்தி வந்தேன். ஹே சபி, இவனை திருத்தவே முடியாது. வா போலாம். மலரு, இத வெறும் தேங்காய் தான் நினைச்சிட்டேன். அடுத்த தடவை காஸ்ட்லி பலகாரம் வாங்கிட்டு வரேன் உனக்கோசரம். காஸ்ட்லியா என்னடா வாங்கிட்டு கொடுக்க போறேன்? ஜாங்கிரி ஏதாவது வாங்கிட்டு வந்து தரேனா? வாங்க உட்காருங்க. Hey Priya, looking nice யா. பிரேம், நான் உங்களோட தீவிர ரசிகர். உங்க கூட ஏன் பெட்ரூம்ல உட்காருவேன் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நான் கூட தான் இவ்வளவு அழகான செக்ஸியான பொண்ணு கூட இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஓட்டிக்கு நீ தான் பெட்டர் ஸ்வெட்டர். அப்ப இந்த ஸ்வெட்டர் எடுத்துக்கோ. கொஞ்சம் கொஞ்சம். சட்னி கிட்னி போனேன். வாங்க உட்காருங்க. விதவிதமா செஞ்சு வச்சிருக்காங்க, சாப்பிடுங்க. ஏண்டா, மற்றவங்கள போல ஒழுங்கா வேலைக்கு போவோம், லைஃப்ல செட்டில் ஆகும்னு உனக்கு தோணாதாடா? என்னடா டிவி கம்பெனி அது இதுன்னு சுத்திக்கிட்டு இருக்க? போதுமா? என்னங்க அவன் சாப்பிடட்டுங்க. சாப்பிடுற நேரத்துல நீங்க பேசிட்டு இருக்கீங்க. சாப்பிடுற நேரத்துல தானே அவன் மூஞ்சியை நான் பார்த்து தொலைக்கிறேன். என்ன பண்ண சொல்றேன்? என்ன என் கூட நாதன் ப்ரொஃபஸரா இருக்காரு. அவர் பையன் அமெரிக்கால சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கான். மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். இத்தனைக்கும் இவனை விட 1 வயசு கம்மி. நாதன் பையனை அக்கம் பக்கத்துல கூட தெரியாது. ஏன் பையனை உலகம் பூரா தெரியுமே. ஐயோ, நீ தாண்டி மெச்சனா இவனை. நான் மெச்சுக்காம பக்கத்து வீட்டுக்காரங்கள மெச்சுப்பாங்க. நான் போற இடத்தெல்லாம் ரோஜா டிவில கம்பேரிங் பண்றாரு பிரேம் அவரோட அம்மாவான்னு எல்லாரும் கேக்குறாங்க. எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அப்படி சொல்லுமா. நேத்து ஆஷான்னு ஒரு பொண்ணு குயின் மேரேஜ் காலேஜ் ஸ்டூடெண்ட் உன்னோட போன் நம்பர் கேக்குறாடா. அப்படியா? நான் எதுக்குன்னு கேட்டா அவ உன்னோட பரம ரசிகையா. நல்லா இருக்குடி. பத்ரம், ரொம்ப சிரிக்காதீங்க. நாளைக்கு ஊரே நம்மள பார்த்து சிரிக்க போகுது. சும்மா இருங்க. நீ சாப்பிடு. நீதான் அவனுக்கு இடம் கொடுத்து கெடுத்துக்கிட்டு இருக்க. ஒரு நாள் கண்டிப்பா நாசமா போறான். வாய கழுவு. என்ன கையே கழுவ போறேன்டி. குடும்ப உருப்பிட்ட மாதிரிதான். நீ சாப்பிடுற பிரேம். அவர் கிடக்குறார், நான் பேசிக்கிறேன். நீ சாப்பிடுப்பா. ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் பரமத்தி வேலூர்ல இருந்து மலர்கொடி பேசுறேன். மலர், என்ன பண்றீங்க? நான் பிஇ படிச்சிட்டு இருக்கேன். காலேஜை சுத்தி உங்களுக்கு ஒரே கூட்டமா? ஓரளவுக்கு கூட்டம். அப்ப நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. பாத்தீங்களா, கண்டுபிடிச்சிட்டேன். சரி, உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. எங்க அப்பா பத்தி சொல்லணும்னா பரமத்தி வேலூர்ல ஒரு ஜவுளி கடையில மேனேஜரா வர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? சரி, உங்களுக்கு என்ன பாட்டு போடலாம்? எனக்கு ஒரு ஓல்ட் சாங்ல மெலடி சாங்க போட்டு விடுறீங்களா?
உங்க பேரு மலர். சோ நான் மலரோடு தனியாக. இதே மாதிரி பாட்டு உங்களை தேடி வருது. டேய் இன்டர்வியூக்கு வந்தவங்கள ஒவ்வொருத்தர அனுப்பு. சரிங்க. புரியுதா? புரிஞ்சுங்க சார். ஹலோ நான் தான் சார். என்னன்னா நீங்க எங்க சேனல்ல வாக்கப்பட்ட ஜிம்மையை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிறீங்க, அது பெரிய வெற்றிகரமான ஜிம்மே ஆகும். எங்க சேனல் கொடுக்காம வேற சேனல் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிறீங்க, அது அட்டர் பிளாப் ஆயிரும். கொடுக்கலைன்னா நீங்க விட்டுட்டு போங்க. அதுக்கு ஒரு இழுச்சாப்பைய மாட்டாமையா போறேன் சார். அப்படியா? வணக்கம் 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 வணக்கம். ஏன் தர வணக்கம்? டிவில வணக்கம் ஸ்டைல் ஸ்டைலா கேப்பீங்க, ஏதாவது ஒரு ஸ்டைல் எடுத்துங்க. இப்படி உட்கார்ந்து பேசலாம், உட்காரு. டேய் ஏன் சுத்துற? இந்த சேரை சுத்தணும்னா அந்த ஒரு ஆள்னாலதே முடியும், ஓனாலைனா முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியும். இதுல ஏகப்பட்ட பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, கலகலத்து இருக்கும். இதுல நான் உட்கார மாட்டேன், நான் நின்னுக்கிட்டு தான் பேசுவேன். என்ன வேணும்? வேலை வேணும். சேனல்ல வேலை கேக்குறியே, உனக்கு என்ன வேலை தெரியும்? நல்லா வாசிப்பேன். என்னத்த வாசிப்ப? நாதஸ்வரம் வாசிப்பேன், தபலா வாசிப்பேன், செய்தி வாசிப்பேன், சன் மியூசிக் வாசிப்பேன், அவ்வளவு ஏன் காமெடி டைம் கூட வாசிப்பேன் சார். எல்லா ஆர்டிஸ்டும் மாதிரி மிமிக்ரி பண்ணியும் நடிப்பேன் சார். அடி காந்தா அல்லேலி குடுத்துறடி காந்தா, மோசம் பண்ணடி காந்தா, மோசம் பண்ணடி காந்தா. இவ்வளவு ஏன் சார், புல்லுட்டு கூட நல்லா வாசிப்பேன். புல்லுட்டா? பெரிய விட்டுவான ஒரு இவ யோசிக்கிறத பார்த்தா நமக்கு வேலை அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் பழகுது. ஏய் எங்க வாசி? இப்ப பாருங்க சார், நல்லா கவனமா கேளுங்க சார். கோயில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ, பாஞ்சாலி 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 பாஞ்சாலி. பரதேசி பரதேசி பரதேசி. ஏண்டா வாசிக்க சொன்னா நீ பாடிக்கிட்டு இருக்க? ஏன் சார் இப்பெல்லாம் டிவில எவன் சார் வாசிக்கிறான்? வாயில வச்சு வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறானுங்கன்னா பேக்ரவுண்ட் தானே வாசிக்குது. சரி நீ எத்தனாவது கிளாஸ் படிச்சிருக்க? பயங்கரமான கேள்வி கேக்குறாங்க. எத்தனாவது படிச்சிருக்கன்னு கேட்டா தூங்குற? ஏய் என்ன படிப்பை கேட்டா தூங்குற? இததான் சார் எங்க ஸ்கூல்ல படிச்சோம். பிரைம் டைம்க்கு இல்ல பிரேம் டைம்க்கு இன்னும் 25 நிமிஷம் இருக்கே. சூ ஹலோ மேடம், யார் பேசுறீங்க? சீக்கிரம் வாடி. என்னடி இன்னுமா மலர்கொடி யாத்திரை அது டமால சத்தம் கேட்டது? ஆமா என்ன ஆச்சு தெரியலையே. அலைய உட்றே காணோம். தெரியலடி. சத்தம் கேட்டது எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. இந்த ரங்கநாயகி எங்க போனா? என்ன மாமி உள்ள போக வேண்டியதானே? ரங்கநாயகி உங்க ஆத்துல பெருசா வெடி சத்தம் கேட்டது, அதான் ஓடி வந்தோம். மலர் இருந்தாளே. மலர் ஐயோ மலர் ஏ மலர் மலர் பாராட்டியே ஆகணும். இருமா வரேன். நிறைய மியூசிக் சென்ஸ் இருக்குன்னு நல்லாவே தெரியுது. ஏ மலர் நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? இருமா இல்லையோ தெரியல. மாமி நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? குக்கர்ல 3 விசில் வந்து ஆஃப் பண்ண சொல்லிட்டு போனல. ஏன் ஆஃப் பண்ணல? ஃபோன் பண்ணனும். 5 நிமிஷத்துல ப்ரோகிராம் முடிஞ்சிடுமா? வரேன். ஆத்துல ஒரு பொண்ணு இருப்பாளோ பாத்தீங்களா மாமி? மண்ணா கட்டி டிவி அங்க குக்கர் வெடிச்சு வீடே எரிஞ்சு போயிருக்கோம். ஊரெல்லாம் வீட்டு முன்னாடி வந்திருக்கிறது உன் டிவி முக்கியமா போச்சா? ஒரு கழுத வயசாச்சு, உங்க அப்பா வரட்டும், இதுக்கு ஒரு முடிவு பண்றேன். இந்த டிவியை ஒழிச்சு கட்டினா சரியா போயிடும். சுச்சோ மூஞ்சிய முகர கட்டியும் பாரு. இந்த பாழா பொண்ணு டிவியால வீடே போயிட்டு இருக்கும். இந்த நேரம் என்ன டிவியோ? லேட்டஸ்டா இம்போர்ட் பண்ணல லேடிஸ் கார்மெண்ட்ஸ் எல்லாம் தனி ரேக்ல இந்த பக்கம் முதல்ல வைங்க. சரிங்க சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், தீபாவளி வரப்போகுது. லேடிஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி லேடிஸ் கார்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ஆர்டர் பண்ணுங்க. சரிங்க சார். எல்லா பிரான்ச்சும் பிக்கப் ஆயிடுச்சு, அதே மாதிரி இந்த பிரான்ச்சும் பிக்கப் ஆகணும். புரியுதா? சரிங்க சார், புரியுது சார். அறிவு 4 வருஷமா மலரையே லவ் பண்றன்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் ஏன்டா இப்படி போட்டு தொல்லை பண்ற? ஏய் அங்க பாரு அறிவு வரா. ஆமாண்டி. இதுக்கு என்னதான்டா மச்சான் முடிவு? ஏய் அறிவு ஏதோ ஃபீலிங் கூட வராம போல இருக்குடி. மச்சான் நீ பாத்துக்கடா. ஆமா பெரிய புண்ணிய மன்னன் கமலஹாசன் ஃபீலிங்கா வராரு. ஏன்டி அவனை திட்டிட்டே இருக்க? ஹாய் மலர், நான் வரட்டுமா? வராத போ.
மலர் ஐயோ போ ப்ளீஸ். குட்டி போட்ட பூனை மாதிரி எப்ப பார்த்தாலும் என்னையே சுத்தி சுத்தி வந்து இம்சை பண்றான். அப்படி போட்டனா உன் மேல உனக்கு அவ்வளவு பாசம்டி. டார்ச்சரா இருக்குடி. உச்சிக்கு கதர் பரை அண்ட் ஷார்ட்ஸ்க்கு இப்போ வந்து விஷகெட் அந்த ஸ்ப்ரிங் எழுந்துடா. வணக்கம் மாஸ்டர். என்னம்மா? எங்க வீட்டுக்கார் நேத்து நல்லா குடிச்சிட்டு வந்து வீட்ல இருந்த டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் போட்டு உடைச்சிட்டாரு மாஸ்டர். அது மட்டும் இல்லாம எங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு போயிட்டாரு மாஸ்டர். என் வீட்டுக்காரர் கொஞ்சம் திருத்துங்க மாஸ்டர். ஏய் நடராஜா மாஸ்டர், கராத்தேக்காரனுக்கு குடிக்கிறதா வாதரா, குடிக்கிறவனுக்கு கராத்தே ஆவாதரா. சொல்றது புரிஞ்சுதா? அந்த மகமாயி சத்தியமா குடிக்க மாட்டேன் மாஸ்டர். சரிம்மா, நீ போம்மா. ரொம்ப நன்றி நீ நான் மாஸ்டர். பாத்துக்கம்மா.